நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்நாடு காவல்துறையில் முதல் நிலை பெண் காவலராக பணிபுரிந்து வருகிறேன். எஸ்ஐ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இப்போ அந்த படிக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதில் மட்டும் ரொம்ப மூழ்கி போய் இருக்கோம். மைண்டு ஃபுல்லாக கோர்ட்லேருந்து என்ன தீர்ப்பு வரப்போகுது, என்ன நடந்துட்டுருக்கு, எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியிலே மைண்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இது வரைக்கும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்ருப்போம். ஆனால் இப்போ அந்த மைண்டு அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். படிப்பில் நம்ம கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம் டேட்டு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா, இல்லை எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, இதுக்கு மேலே எனக்கு ஏஜ் பார் ஆயிருச்சே, அவ்வளோதான், நான் நினச்ச என்னுடைய எஸ்ஐ வேலைக்கு போக முடியாது. அப்படி நம்பிக்கை இழந்து போயிருக்கவங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. ரெகுலராக இது மாதிரி உங்களுக்கு நிறைய நியூ அப்டேட்ஸ் வீடியோஸ்லாம் நான் போட்டுகிட்டே இருப்பேன். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ஒரே காரணம் இந்த மாதிரி தான். அதாவது நம்பிக்கை இழந்து எந்த தகவல் எந்த வழியுமே தெரியாமல் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. அவங்களுக்காக தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். மற்றபடி எதுக்காகவும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச தகவலை சொல்ல எனக்கு வேறு பிளாட்ஃபார்ம் எதுன்னு எனக்கு தெரியல. நான் பெருசாக இன்ஸ்டா, ஃபேஸ்புக் அதெல்லாம் லைக் பண்ணுறது கிடையாது. ஓகே, இது ஒரு ஓப்பனான ஒரு சோஷியல் மீடியா நம்மளுடைய யூடியூப். அதனால் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம அந்த மாதிரி ரிட்டன் கொடுத்து நம்ம வீடியோஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நம்ம டிஎன்இஎஸ்ஆர்பியில் எவ்வளோ பேர் எஸ்ஐ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். டோட்டல் அப்ளிகேட்டட் 3,24,000 பேர். இதில் மென் கேண்டிடேட் ஆண்கள் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2,72,000 பேர். அடுத்து பெண்கள் எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 51,785 பேர். இதில் திருநங்கைகள் 215 பேர் எஸ்ஐ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணியிருக்க எல்லோருக்கும் எனது வாழ்த்துக்கள். போஸ்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1,299 வேக்கன்சி மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 20% கோட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வாரிசு கோட்டா, இதெல்லாம் போயிட்டு மிச்சம் கம்மியாக தான் நார்மலாக எழுதக்கூடிய ஓப்பன் கோட்டாவுக்கு நமக்கு வேக்கன்சி கிடைக்கும். ஆனால் நம்ம எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ போட்டிகள் எப்படி இருக்கும்? உங்களுக்கு தேவையான 1,299 பேரை தவிர அவ்வளோ பேரையும் அன்ஃபிட் பண்ணி தான் ஆகணும். அதனால் போட்டிகள் ரொம்ப கடுமையாக இருக்கும். நல்லா மட்டும் படிங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், புக் பேக் படிக்கிறேன், ஸ்கூல் புக் படிக்கிறேன், மொட்டை மனப்பாடம் மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உல்ட்டாவாக எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். கொஸ்டின் ஆன்சராக மாற்றி கூட நமக்கு கேட்கலாம். ஏன்னா நம்ம இவ்வளோ பேர்த்த எப்படி ஃபில்ட்ரு பண்ண முடியும்? கொஸ்டின் டஃப்பாக கேட்டு தான் ஃபில்ட்ரு பண்ண முடியும். ஃபிசிக்கலை பொறுத்தவரை நான் வேறு வீடியோவில் உங்களுக்கு ஃபிசிக்கலை பற்றி சொல்கிறேன். நமக்கு எக்ஸாம் தள்ளி போகிற இந்த டயத்தை பயன்படுத்திக்கிட்டு நல்லபடியாக படித்து சப் இன்ஸ்பெக்டராக எனது வாழ்த்துக்கள்.